ஜோ கிச்சனில் இன்றைக்கி நீர்மோர் செய்கிறது பார்க்கலாம். இந்த நீர்மோர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தண்ணியாட்டவே தான் இருக்கும். இது நம்ம ரெகுலராக வந்து செஞ்சு குடித்தோம்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே வந்து உடம்பு ஹீட்டு வந்து குறையிறதுக்கு ரொம்பவே நல்லது தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 ml திக்கு கேர்டு அதை எடுத்துகிட்டு நல்லா அந்த லம்ஸ் இல்லாமல் சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா வந்து இப்படி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேலு ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வந்து போட்டுட்டு இந்த இடிக்கல்லையே வச்சு 1 2 அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நிறையா வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மிக்சிலையும் போட்டு 1 2 அரைச்சிட்டு நம்ம அந்த தயிர் கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் அரைச்சி இடித்து முடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் அதையும் போட்டு லேசாக வந்து இடிச்சுக்கணும். இதுக்கப்புறமேலு இதை வந்து அப்படியே நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்க அந்த தயிர் அதில் போட்டுட்டு அந்த தயிருக்கே வந்து கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கலந்துடணும். இப்போ அதை வந்து ஒரு பெரிய பவுலில் போட்டுட்டு இப்போ 200 ml தயிருக்கு நம்ம வந்து அதை தண்ணி ஊற்றி ஒரு 1.5 லிட்டர்ஸ் வரைக்குமே வந்து அதை ஆக்கிக்கலாம். அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். அப்புறம் கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நம்ம வந்து இதை குடிக்கலாம். இது வந்து எவ்வளோ தண்ணியாக இருக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம அந்த போட்டிருக்க இஞ்சி, பச்சை மிளகாய் அது எல்லாமே வந்து ஒரு 15 20 நிமிஷம் ஆனால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கி டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை குடிச்சு பாருங்கள். இதோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.